guys, வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சக்திவேல் நேத்தே பார்த்தோம் ரொம்ப ஓவரா பேசுறாரு. வீட்ல இருக்க பொண்ணுங்களெல்லாம் அனுப்பி விட்டு தான் சமைச்சு சாப்பிடுறீங்களா? ஏன் இன்னும் கோமதி மட்டும் அனுப்பாம இருக்க? அவளையும் வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? எல்லா பொண்ணுங்களும் அனுப்புற மாதிரி இவளையும் அனுப்பிட வேண்டியதானே? ஓ, வீட்ல சமைக்கிறதுக்கு ஒரு சமையல்காரியா வேணும்னு தான் கோமதியை வீட்ல வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அண்ட் முத்துவேல் கேட்கிறாரு, உனக்கு தங்கமா மாப்பிள்ளை பார்த்தேனே, அதெல்லாம் விட்டுட்டு இவன் தான் வேணும்னு ஓடி வந்தியா? இப்படி ஓடுகாலி மாதிரி ஓடி வந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு தான் ஓடி வந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இவருக்கு பாண்டியனுக்கு கோவம் வருது. என்ன நீங்க பேசுறீங்க? உங்க பொண்ணை நீங்க பார்த்துட்டதை விட ராஜி என் மருமகளை நான் 100 மடங்கு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆமா, கிழிச்ச என் பொண்ணை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்க, அதுவும் டியூஷனுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்க, இன்னொருத்தன் வீட்டில் போய் டியூஷன் எடுக்கிறா, அதுவும் எங்க மில்லில் வேலை செய்யற ஒருத்தங்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா, இதுதான் நீ என் பொண்ணை இல்லை பார்த்துக்கிற லட்சிக்கணுமா அப்படின்ற மாதிரி முத்துவேல் கோவப்படுறாரு. பட் இங்க பாண்டியனுக்கு புரியல. என்ன காலையிலே தண்ணியை போட்டு வளர்றீங்களா? அவ கோச்சிங் கிளாஸ், கவர்மெண்ட் ஜாப்க்காக கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அண்ட் பழனியும் ஆமாண்ணா அவ கோச்சிங் கிளாஸ் தான் போறா அப்படின் போது, யார் சொன்னா? அவ ஒரு வீட்டில் போய் டியூஷன் எடுத்துட்டு இருக்கா அப்படின்றாங்க. ஸோ பாண்டியன் கோவம் வருது. ஏ ராஜி, நான் உன்னை வீட்லயே டியூஷன் எடுக்கிறதுக்கு வேண்டான்னு சொன்னா, அப்போ இன்னொருத்தவங்க வீட்டில் போய் நான் உன்னை டியூஷன் எடுக்க அலோவ் பண்ணுவேனா? சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நீ டியூஷன் எடுக்கிறியா அவங்க கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. அண்ட் கோமதியும் சொல்றாங்க, ஏ இல்லைன்னு சொல்லிடி, நீ கோச்சிங் கிளாஸ் தானடி போற, சொல்லுடி அப்படின்றாங்க. பட் ராஜி ரொம்ப சைலண்டா இருக்காங்க, ஏன்னா தப்பு பண்ணி மாறிக்கிட்டாங்க. ஸோ சைலண்டா இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு என்ன ஆச்சு, அப்போ நீ உண்மையாவே கோச்சிங் கிளாஸ் தான் போறியா அப்படின்ற மாதிரி கோமதி திட்டுறாங்க. நம்ம செந்தில் கதிர் எல்லாரும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ராஜி அமைதியாக இருக்காங்க. ஸோ சக்திவேல் வந்துட்டு, ஓ குடும்பமே சேர்ந்து நடிக்கிறீங்களா? எப்படியாவது கைகளமாக மாட்டிக்கிட்டோம்னா இப்படிலாம் சொல்லி நடிக்கணும்னு நடிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்களாம் இத்தனை ஆம்பளைங்க வீட்டில் இருந்து என்னடா பிரயோஜனம்? இப்படி பொண்ணுங்களை அனுப்பிவிட்டு அதில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்கள் உடம்புல ஒட்டுமா, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம கதிர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஓகே ராஜி தப்பு பண்ணிட்டா, இதை வெளியே வச்சு பேசணும் அப்படின்ட்டு, ராஜி நீ உள்ள போ அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் சக்திவேல் விடுற மாதிரி இல்லை. அதுக்குள்ள எப்படி அனுப்ப முடியும்? நில்லு நில்லு, சரி உங்க அப்பா பெரிய தன்மானம் தான் உயிர் அப்படின்லாம் பேசுவானே, என் வீட்டு நகையை ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன சொல்வீங்க அப்படின்னு. இது என்ன புது பிரச்சனை அப்படின்ட்டு நம்மளோட பழனி இருந்துட்டு, மாமா அது ராஜி கல்யாணத்துக்கான நகை, அதை போய் பேசாதீங்க அப்படின் போது, கல்யாண நகையை மட்டும் நாங்கள் கேட்கல, வடிவோட நகையை எடுத்துட்டு போயிருக்கா, வடிவோட நகை அவகிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாண்டியனுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. என்னது இது, அன்னைக்கே இந்த நகை பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் வேண்டான்னு சொன்ன, நீ எதுக்கு இதை வாங்கின அப்படின்ட்டு, நீ அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்குறாரு. பட் கோமதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நகையெல்லாம் இப்போ வீட்டில் இல்லைங்க, லாக்கரில் தான் இருக்குது அப்படின் போது, சரி நகையெல்லாம் உனக்கு நான் நாளைக்கு, நீ எந்த நகையெல்லாம் கொடுத்தியோ அந்த நகையெல்லாம் நான் உனக்கு நாளைக்கு தரேன், யாரோட நகையிலும் நாங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. டே இப்போ நகையெல்லாம் திருப்பி கொடுக்குறதுக்கு என்னடா பண்ணுவேன்? பிச்சை எடுப்பீங்களா? குடும்பத்தோடு சேர்ந்து பிச்சை எடுப்பீங்களா? இல்லை மறுபடியும் பொண்ணுங்களெல்லாம் ஏதாவது துணி கடை பாத்திர கடைக்கு அனுப்பி விட்டு வேலை வாங்க போகிறீங்களா? இப்படிலாம் பொழைக்கிறதுக்கு நீங்கள் பிச்சை எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பாண்டியனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சரி உன் பொண்ணு இல்லைன்னு அன்றைக்கே சொல்லிட்டல, இன்னைக்கு அவள் என் மருமக என்ன பண்ணா உனக்கு என்ன? அவள் கௌரவமான ஒரு வேலைக்கு தானே போறா, போய் டியூஷன் எடுத்து தானே சம்பாதிக்கிறா, வேற திருட்டு எதுவும் தப்பான வேலைக்கு போகல, அப்புறம் என்ன? என் மருமகளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேலே என் மருமகளை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா தலையை சீவிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ இந்த இடத்துல சக்திவேல் மறுபடியும் ஓவரா பேசும்போது முத்துவேல் சொல்றாரு, ஏ விடு, இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாவா அப்படின்றாரு. பட் இவர் சக்திவேல் இருந்துட்டு, அதை எப்படி நான் விட முடியும், நம்ம வீட்டு நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, பொண்ணை வேலைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அம்மாவும் ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வயசான காலத்தில் நான் இதெல்லாம் பார்க்கறது தான் இன்னும் உயிரோடு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. ஸோ இதை சமாதானம் பண்ணும் அப்படின்றக்க முத்துவேல் இருந்துட்டு, அவனுக்குலாம் மான ரோஷம் இருந்தால் அவன்கிட்ட பேசலாம், அவனுக்கு எதுவுமே இல்லை, அவன்கிட்ட போய் எதுக்கு நம்ம பேசணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அண்ட் இங்கே குடும்பமே இப்போ ராஜி மேலே தான் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஸோ உள்ள வா உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியே கோமதி உள்ளே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா கோமதி திட்டுறாங்க, ஏன்டி நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஏதாவது இருக்கா? இல்லை உன்னை நாங்கள் வேலைக்கு போக சொன்னோமா? நீ கோச்சிங் கிளாஸ் போகணும்னு ஆசைப்பட்ட, படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அனுப்பிவிட்டா, நீ அவன் அப்பா வந்து எப்போ பிரச்சனை வரும்னு காத்துட்டு இருப்பான், அவனுங்களுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி இப்படி எனக்கு எடுத்து கொடுக்குறியா? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? தேவையில்லாத வேலை நீ எதுக்கு பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க. பழனி ஒரு பக்கம், ஏமா நீ படிக்கிற பிள்ளை, படிக்கிறத மட்டும் பார்த்துருக்கலாம் இல்லம்மா, உனக்கு ஏதாவது காசு தேவைப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்ட தரப்போறாங்க, நீ எதுக்குமா இப்படி பண்ண அப்படின் போது நம்ம கதிர் சொல்றாரு, எதுக்கு எல்லார்கிட்டையும் கேட்கணும்? நான் மாடு மாதிரி கஷ்டப்படுற, வாரம் ஃபுல்லா அவளுக்காக கஷ்டப்படுற, என்ன காசு கிடைச்சாலும் கொண்டு வந்து குடும்பத்தில் கொடுக்குற இல்லையா, அவையும் மற்றவங்க கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாமே, எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாண்டியன் சொல்றாரு, ஆமா அந்த மனுஷன் தான் பெரிய ரோஷக்காரராச்சு, அப்பா கிட்டே கோச்சிக்கிட்டு வேலைக்கு போற அப்படின்றாரு. இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சா சாப்பிடணும் ஏதாவது அவசியம் இருக்கா? ஏன் எல்லாரும் இப்படி செஞ்சு பண்றீங்க? ஏன் ராஜி உனக்கு என்னமா பிரச்சனை? நீ சொல்லுமா என்கிட்ட, இந்த வீட்டில் உனக்கு என்ன பண்றாங்க, உனக்கு என்ன தேவை இருக்குன்னு எதுவும் சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ராஜி இருந்துட்டு, மாமா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, ஆனால் அவன் பாவம், கதிர் பாவம், வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்குறான், இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காலேஜ் போகிறான், ஈவினிங் மேலே ஃபுட் டெலிவரி பண்ணுறான், வீக்கெண்ட்லேயும் வந்து கஷ்டப்படுறான். ஸோ எனக்காக கஷ்டப்படுற ஒருத்தனுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன், அவனை
பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அவனுக்காக தான் நான் இது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ராஜி கதிர்க்காக யோசிக்கிறதும், கதிர் யாரும் இவங்களை திட்டிடக்கூடாது, அதாவது வெளியே சண்டை வரும்போதே உள்ளே போ ராஜி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் கூட எல்லாரும் நிற்கும் போது ராஜி நீ உள்ளே போன அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு தனியாக தான் கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சாரு. ஸோ கதிர் ராஜிக்காக யோசிக்கிறதும், ராஜி கதிர் கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறதையும் பாண்டியன் புரிஞ்சுக்குவாரா, இந்த பிரச்சனை சுமூகமாக முடிக்குமா இல்லை வேற லெவல் போகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.